பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அந்த 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொன்னான். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொன்னான். அப்போ அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அவளுடைய இருதயத்தை களிகூற பண்ணினார். ஜெபத்தை கேட்கிறவர். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. தேவனாலே அன்னாளுடைய இருதயம் களி கூர்ந்தது. தேவன் அன்னாளுடைய இருதயத்தை களிகூற பண்ணினார். இரண்டாவதாக, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் வாழ்க்கை, என் குடும்பம் கர்த்தராலே உயர்ந்திருக்கிறது. கர்த்தராலே என் இருதயம் களி கூறுகிறது. கர்த்தராலே என் குடும்பம், என் வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது. மூன்றாவது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லுகிறான். அதாவது இன்னொரு அர்த்தத்தில் என் எதிரிகளை கண்டு நான் நகைக்கிறேன் என்று அர்த்தம். என் எதிரிகளை கண்டு என் சத்துருக்களை பார்த்து நான் நகைக்கிறேன். அதாவது அன்னால் என்ன சொல்லுகிறா? சத்துருக்களை பார்த்து, அவளை பகைத்தவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் அன்றைக்கு எப்படியெல்லாம் என்னை பற்றி பேசினீர்கள், இப்பொழுது என் தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். அன்றைக்கு நீங்கள் என்னை பற்றி எப்படியெல்லாம் பேசினீர்கள், என்னை நகைத்தீர்கள், என்னை நிந்தித்தீர்கள், என்னை அற்பமாக எண்ணினீர்கள். ஆனால் இன்றைக்கு என் தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். நான் நம்பின தேவன், நான் செபித்த தேவன் என்னை அவர் கைவிடவில்லை என்று சொல்லுகிறான். உண்மையாகவே இந்த நாட்களில் சத்துருக்களை பார்த்து நீங்கள் நகைக்கத்தக்கதாக, உங்கள் எதிரிகளை கண்டு நீங்கள் நகைக்கத்தக்கதாக தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்துவார். கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். கர்த்தர் உங்களை கைவிடவில்லை என்பதை உங்களை நிந்தித்த, உங்களை ஏளனமாய் பேசின சத்துருக்கள் காணத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். தேவன் கைவிடாதவர். அன்னாள் அதைத்தான் சொன்னான். உண்மையாகவே இந்த நாட்களில் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அவளை களிகூற பண்ணினது போல, உயர்த்தினது போல, அற்பமாக என்ன ஜனங்களுக்கு நடுவில் அவளை உயர்த்தினது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் உயர்த்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டியது அன்னாளை போல நாம் செபிக்க வேண்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியத்தை அவர் செய்வார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.